வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 தமிழ் மீடியம் சயின்ஸுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கலாம். ஸோ உடனுக்குடன் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 சயின்ஸுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 அறிவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் மட்டும் படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்துக. டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை எழுதுக. சார்லஸ் விதினை எழுதுக. அணுக்கட்டு எண் என்றால் என்ன? நியூரானின் படமுறைந்து பாகம் குறிக்கவும். அவசர கால ஹார்மோன் என்றால் என்ன? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லோசோம் என்றால் என்ன? மரபு பொறியியல் வரையறு. மண் அரிப்பிற்கான காரணிகள் யாவை? அடுத்து குவிலென்ஸ் ஒன்றின் பொருள் 2Fஇல் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர் படம் வரைக. நெக்ஸ்ட் வந்து 7-4-28 ராக்கெட் ஏவுதலை விளக்குக. LED விளக்கின் நன்மைகள் ஏதேனும் 4 பட்டியலிடுக. சாதாரண தொலைக்காட்சி பெட்டியினை விட LED தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகளை பட்டியலிடு. அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு தன்மையினை ஒப்பிடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்றாட வாழ்வில் pH உடைய முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ரொம்ப முக்கியம், இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மேட்ச் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒருவித்திலை தாவர வேர் மற்றும் இருவித்திலை தாவர வேர் வேறுபாடு தருக. இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். ஜீன் குளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x7 ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை எழுதுக. கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. அணுக்கரு உலை என்றால் என்ன? இவற்றின் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். அவகோட்ரா விதியினை எழுதுக. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எழுது. தவறான பயன்பாட்டுக்குள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகள் ஏதேனும் எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 10ஆம் வகுப்பு அறிவியல் கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் என்னென்ன 2 மார்க்கு, என்னென்ன 4 மார்க்கு, என்னென்ன 7 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. எங்கு எப்போது முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது? நீர்த்த HCl மற்றும் H2SO உடன் தாமிரத்தின் வினை என்ன? சமன்பாடு தருக. அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? ANSஇன் விரிவாக்கம் ANS எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? அரிமானத்தை தடுக்க உலோகத்தின் மீது பாதுகாப்பு கலவை பூசுதல் வகைகளில் ஏதேனும் 2 வகைகளை கூறி எழுதுக. புதை உயிர் படிமங்களின் முக்கியத்துவம் 2 கூறு. மரபு பொறியியல் வரையறுக்கவும். ஸ்கிரிப்ட் எடிட்டரின் முக்கிய பணிகள் யாவை? சம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கிடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது, ஏனில் அதன் மின்தடையினை காண்க. அடுத்து 7-4-28 பாயில் விதியினை கூறுக. இயல்பு வாயு மற்றும் நல்லியல் வாயு வேறுபடுத்துக. வீட்டில் உள்ள மின்சுற்றின் புவித்தொடுப்பு கம்பியின் பங்கு என்ன? LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிடு. கீழ்கண்ட சேர்மங்களில் IUPAC பெயர்களை எழுதி அதன் கட்டமைப்பு வாய்ப்பாட்டினை எழுதுக. அடுத்து ஆக்சோசோம் என்பவை யாவை? ஆக்சோசோமின் படமுறைந்து பாகம் குறி. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுது. அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதி விளக்குக. அட்டையின் மருத்துவ பயன்கள் யாவை? அன்னிச்சை செயல் என்றால் என்ன? அதன் வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய நெட்டை தாவரமானது தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. அதில் தோன்றும் F1 F2 தலைமுறை தாவரங்கள் எவ்வகை தன்மை உடையது என்பதை விளக்குக. வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. குருத்தணுக்கள் எவ்வாறு புதுப்பித்தல் செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3x7 உந்தமர கோட்பாட்டை கூறி அதை மெய்ப்பிக்க. அதே மாதிரி வேறுபடுத்துக. கிட்டப்பார்வை தூரப்பார்வை குவிலென்ஸ் குழிலென்ஸ். அலுமினியத்தின் தாதுக்களை குறிப்பிட்டு அதன் வாய்ப்பாட்டினை எழுதுக. அதே மாதிரி பேயர் ஹால்ஸ் முறைப்படி அலுமினியத்தை தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கும் முறையினை விளக்குக. ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சிகளையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாவை? ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சிகளை கரைப்பவை அடையாளம் காண்க. இதில் பார்த்தீங்கன்னா அடர் சல்பூரிக் அமிலம் கேட்டிருக்காங்க. காப்பர் சல்பேட் பென்டோஹைட்ரேட், சிலிக்கா ஜெல்லு, கால்சியம் குளோரைடு, எப்சம் உப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
180 கிலோகிராம் நீரில் 45 சர்க்கரையினை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. கரைபொருள் நிறை சதவீதத்தை காண்க. உயிர்காக்கும் ஹார்மோன் எது? இது ஏன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜிபர்லின் வாழ்வியல் விளைவுகள் என்னென்ன கூற. இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. மழைநீர் சேகரிப்பு அமைப்பு மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க எவ்வாறு செய்கின்றன? போக்சோ சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது? அதன் முக்கியத்துவத்தை கூறுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆப்பிள் எக்ஸாமினேஷன் தமிழ் மீடியத்துக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். வீடியோ அனுப்புறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க.